உலக மக்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4-5 நாட்களாக உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் MBBS மருத்துவ கல்வியை அனைவரும் குறைந்த செலவிலே பெறலாம் என்பதை பற்றி விரிவாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். உலகத்தினுடைய பல நாடுகளுக்கும் சென்ற நான் கடைசியாக அன்போடு வரவேற்கின்ற ஒரு நாடாக நான் ரஷ்யாவை பார்க்கின்றேன். ரஷ்யாவினுடைய மக்களிடையே அவர்கள் இந்தியர்கள் மேல் காட்டுகின்ற அன்பு, அந்த இரு நாட்டு பிரதமர்களும் அந்த நாட்டினுடைய அதிபரும் கூறுவது போல், உலகத்திலே இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து இட் இஸ் டைம் டெஸ்டட். ஒரு நட்பு என்பது எந்த சூழ்நிலையிலும் உனது நண்பன் நான் என்று 1940 இன்று 2025 வரை உலகத்தில் இந்தியாவின் நட்பு நாடு எது என்று கேட்டால் நான் மட்டுமல்ல, ரஷ்ய நாட்டு மக்களும் கூறுவார்கள், எங்களுடைய இனிய நண்பன் இந்தியா என்று கூறுவார்கள். அவர்களுக்கு தாஜ்மஹாலை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவலும் இருக்கின்றது. அந்த மாணவர்கள் பழகுகின்ற பழக்கம் உண்மையிலேயே நான் நினைத்து பார்ப்பேன். கணியன் பூங்குன்றனார் கூறிய யாதும் ஊரே யாவரும் கேளீரே என்ற தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு கூற வேண்டுமென்றால் அது இந்திய ரஷ்யாவினுடைய நட்புறவு. அவ்வளவு பாதுகாப்பு, உணவு முறை, கலாச்சாரம், இன்னும் ஒருபடி சென்று சொல்ல வேண்டுமென்றால் இந்திய அந்த இரத்தமும் ரஷ்ய இரத்தமும் எந்த வகையிலும் என்றும் காலத்திற்கும் எந்த சூழ்நிலையிலும் ஒத்துப்போகக்கூடியது. இன்று ஒரு காலத்திலே உலகத்தினுடைய அனைத்து நாடுகளிலும் ஒலிம்பிக் போட்டி நடந்து கொண்டிருந்த பொழுது அதிக மெடல்களை குவித்ததும் ரஷ்யா. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பியதில் முதல் கட்டம் ரஷ்யா. ஏன் பல்வேறு மருத்துவத்துறையில் கண்டுபிடிப்புகளை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்து வெளியிட்டதும் ரஷ்யா. ஏன் போன் மற்றும் பல் மருத்துவம் மற்றும் இங்கே லேசர் மருத்துவம், இன்னும் அனைத்து விஞ்ஞானிகளும் அங்குதான் இருந்தார்கள். எனவே இந்தியாவிற்கும் நம்முடைய தேசபிதா நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் எனக்கு வழிகாட்டியே டால்ஸ்டாய் என்று கூறுவார்கள். அனைத்து மொழிகளிலும் அவர்களுடைய புத்தகங்கள்லாம் வெளியிடப்பட்டு இருக்கிறது. இன்று நான் சமீபத்திலே ரஷ்யாவில் உள்ள சவரப்போல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் நார்த் காக்கஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 2 மாநில அந்த பல்கலைக்கழகங்களின் மருத்துவ பல்கலைக்கழகங்களின் அழைப்பினை ஏற்று சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருந்த பொழுது நேரடியாகவே பார்த்தேன். அவர்களுடைய அந்த மருத்துவ சிகிச்சை முறையில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற முறையில் சிமுலேஷன் பேஸ்டு மெடிக்கல் எஜுகேஷன், SBMBME என்று கூறுவார்கள், மேனிக்யூன்ஸ், இவை அனைத்தும் பார்க்கின்ற பொழுது அப்டேட்டாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு பல்கலைக்கழகங்கள் எத்தனை ஆண்டுகள் நமது நாட்டில் உள்ளது போன்று 75 வருடம் 100 வருடங்கள் பவள விழாவிற்கெல்லாம் நான் சென்றுள்ளேன். இங்கு உள்ள ரஷ்யாவில் அதிகமாக தூதரகங்களை கொண்ட ஒரே நாடு இந்தியாவில் ரஷ்யாவினுடைய அந்த தூதரகத்தினுடைய அந்த தூதுவர்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு 2 நாடுகளும், அதோடு மட்டுமல்லாமல் இங்கிருந்து மாணவர்களை அவர்கள் கூட்டி சென்று மாஸ்கோவில் அவர்களை சந்தித்து அங்கிருந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கும் கூட்டி செல்கின்ற முறை இருக்கின்றதே, அதே ஒரு கண்கொள்ளா காட்சி. இன்று மாணவர்கள் அங்கு சென்று பேரண்ட்ஸ்ட மறுபடியும் இன்றைக்கு அவங்களுடைய அந்த ஸ்மார்ட் போனில் பேச வைக்கின்ற காட்சி. அதிலும் ஏன் சவரப்போல் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நான் கூறுகின்றேன் என்றால், அங்கே மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும் அவர்களுடைய தங்குகின்ற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இவை அனைத்தும் ஒரே இடத்தில் இருப்பதை பார்க்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே உள்ள பல்கலைக்கழகத்திலே நான் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு மாணவர் கேட்டார், சார், குறைந்த செலவிலே எங்களுக்கு MBBS படிக்க உதவினீர்கள், பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். ஒரு இந்தியாவில் தமிழகத்தில் இருந்து வந்த ஒரு மாணவர், சார், எங்களுக்கு படிப்பு முடிந்த பிறகு நாங்கள் எழுத இருக்கின்ற இந்தியாவினுடைய ஸ்கிரீனிங் டெஸ்ட் மட்டுமல்ல, அமெரிக்காவில் உள்ள USMLE அப்படிங்கிற லைசன்ஸ் எக்ஸாம், இங்கிலாந்தில் உள்ள பிளாப் என்கின்ற லைசன்ஸ் எக்ஸாம், ஆஸ்திரேலியா மெடிக்கல் கவுன்சில் தருகின்ற அந்த மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாம் அத்தனையும் நாங்கள்
அதில் தேர்வு பெற்று கை நிறைய சம்பாரித்து நம்முடைய தாய் நாட்டுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் சார் எங்களுக்கு இருக்கிறது என்று அவர் கூறுகின்ற பொழுது, மேடையிலே இருந்த அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அந்த அந்த ரெக்டர் என்று அங்கே அழைக்கின்றார்கள், மற்ற அதிகாரிகள் எல்லாம் அவன் தமிழ் பேசியதை நான் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கூறினேன். மிக்க மகிழ்ச்சி. மாணவர்களே, திரும்ப திரும்ப நான் சொல்கின்றேன், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன் ஃபோன் கால் வில் எக்ஸ்டென்சிவ்லி இமீடியட் சேஞ்ச் என்று சொல்லுகின்ற உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறையிலேயே ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷன் கன்சல்டன்சி தன்னுடைய 32 ஆண்டு அனுபவம், என்னுடைய பொது வாழ்க்கையினுடைய 50 ஆண்டு அனுபவம், ஏனென்றால் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கவில்லையே என்று எந்த ஒரு மாணவர்களும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் கோடிட்டு நான் காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்று உலகம் முழுவதும் திறந்த ஒரு பூமியாக இருக்கின்றது. எத்தனை கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறான் என்பது முக்கியமல்ல, அத்தனைக்கும் இன்றைக்கு வசதிகள் வந்துவிட்டது. எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மாணவர்களே, மாணவிகளே, ஒரே ஒரு தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டால் எங்களுடைய அத்தனை வருட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்க முடியுமோ, இந்தியாவிலும் சரி, ரஷ்யாவிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, நீங்கள் படிக்க வைப்பது முதல் உங்களுக்கு பல்வேறு நாடுகளில் உள்ள வேலை வாய்ப்பு, அது மட்டுமல்ல, இன்று ரஷ்யாவில் படித்த மாணவர்கள், அகில இந்திய வெளிநாட்டில் படித்த மாணவர்களில் 1,00,000 டாக்டர்கள் உலகம் பூராம் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னொரு உதவியும் இந்தியாவிற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மெடிக்கல் டூரிசம், மருத்துவ சுற்றுலா, அத்தனை நோயாளிகளையும் இன்றைக்கு சென்னைக்கு தேடி வருகின்ற அளவிற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிற்கு அந்நிய செலவாணி மட்டும் கிடைக்கவில்லை. வருகின்ற காலத்தில் உலகத்தினுடைய மருத்துவ சுற்றுலா தலைநகர் என்றால் அது தமிழகம். தமிழகத்தின் சென்னை என்று உலக வரைபடத்திலே கோடிட்டு காட்டுகின்ற அளவிலே மருத்துவத்துறை வளர்ந்தோங்க இருக்கின்றது. குறைந்த செலவிலே மாத்திரைகளும் மற்றும் மருத்துவ சேவைகளும் உலகத்திற்கே வழிகாட்டுவதற்கு தமிழகம் தான் முன்னிற்கப் போகின்றது என்பதை நான் கோடிட்டு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னொரு முறை நான் எடுத்துக்காட்டுகின்ற பொழுது, இந்த மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிற தலைப்புல, மருத்துவ சுற்றுலா என்கின்ற தலைப்பிலும் நான் பேசி இருக்கின்றேன். இன்றைய தினம் நான் கோடிட்டு காண்பித்து, எம்பிபிஎஸ் என்று நினைவு உங்களுக்கு கல்வியில் சேர வேண்டும் என்றிருந்தால் குறைந்த செலவிலே நீங்கள் படிப்பதற்கு எங்களை ஒருமுறை தொலைபேசியிலே அணுகிப்பார்கள். அத்தனையும் உங்களுக்கு தருவதற்கு, வழிகாட்டுவதற்கு, உங்கள் பிள்ளைகளை டாக்டராக உருவாக்குவதற்கு, எம்பிபிஎஸ் மட்டுமல்ல, மேற்படிப்பு எம்டி எம்எஸ் படிப்பதற்கும், பிஜி டிப்ளமோ கோர்ஸ் படிப்பதற்கும், ஃபெல்லோஷிப் படிப்பதற்கும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷன் கன்சல்டன்சி தயாராக இருக்கின்றது என்ற உத்தரவாதத்தை கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.